கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை திறன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு முன்னதாகவே, ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எழுதின பகுதி. பிதாவுடைய மேலான அன்பை இந்த பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக நமக்காக ஒப்பு கொடுத்த அன்பையும் நம்மால் இதில் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் இந்த பகுதியிலே நம்மால் காண முடிகிறது. பாருங்கள், முதலாவது நம்ம இடத்துல வாசிக்கும் போது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமாவுக்கு நன்மையை கொடுக்கும்படியாக, நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையினாலே நம்மை திருப்தியாக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக பிதாவானவர் செய்த செயலை இங்கு நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை காட்சியை நாம் பார்க்கும் பொழுது ரோமருடைய போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தக்கூடியதை நம்மால் காண முடியும். ஆனால் அதற்கான அனுமதி யார் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாகவே பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவானவர் தான் இந்த அனுமதியை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு சொந்தமான அவரை போல வேற யாரும் இல்லாத நிலையில தன்னுடைய ஏக சூதனையே அவர் இவ்விதமாய் சிலுவின் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார், நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்த வரையை நாம் பார்க்கும் பொழுது அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாடுகளுக்கு உட்படுத்தினார். எப்படிப்பட்ட பாடுகள்? 3 நிலையிலே அவர் பாடுகளை அனுபவித்தார். முதலாவது சரீர ரீதியான பாடுகள், அதாவது சாட்டையிலே அடிக்கப்பட்டார், கரங்களாலே அடிக்கப்பட்டார், முள்முடியினாலே சூட்டப்பட்டு வேதனை ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அங்கு பார்க்கும் பொழுது சிலுவையிலே ஈட்டியிலே அவர்களை கடைசியாக அவரை குத்தினார்கள், ஆணியாலே அவர் குத்தப்பட்டார். இப்படி பல நிலையிலே அவர் என்ன செய்தார்? சரீரத்திலே வேதனைப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனரீதியான பாடுகள். தன்னோடு இருந்த சீஷர்கள் விட்டு ஓடிவிட்டார்கள். தனக்கு அன்பான முக்கியமான சீஷர்கள், அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் கூட விலகி ஓடி மறுதளித்தவர்களாய் கூட ஓடி போனார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கு மனரீதியான வேலையில அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினார்கள். நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். அநேகரை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வார்த்தையினாலே கூட அவரை பரியாசம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆத்துமாவில் அவருக்கு வேதனை. அந்த சிலுவையில் அவர் 3 மணி நேரம் வேதனைப்படும் பொழுது பிதாவானவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லி அவர் கேட்கக்கூடிய நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்காக இந்த சிலுவையில 3 மணி வேளையில 3 மணி நேரம் பிதாவானவர் தன் குமாரனை கைவிடப்பட்ட நிலைமை பார்க்கும். இவையெல்லாம் எதற்காக அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அடுத்த வரியில பார்க்கிறோம். குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆடானது அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அது என்ன பண்ணும்? எல்லா விதமான பாடுகளுக்கு அது உட்படுத்தப்படும், அது கொல்லப்படும் ஒரு மனிதனுக்காக. அதுபோல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக குற்ற நிவாரண பலியாக அவர் தம்மை பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். குமாரனும் முழு இருதயத்தோடு கூட தன்னை சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நானும் நீங்களும் தேவனுடைய நீதியை தரித்து கொள்ளும்படியாக அவர் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்துதான் சிலுவையிலே இருந்தார் என்பதை இதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வரியில பார்க்கிறோம், அவர் தமது சந்ததியை கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாடுகள்
அனுபவித்த பிறகு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அவர் தமது சந்ததியை காண்கிறார். சந்ததியினால் என்ன? உறவுகள். பிதாவுக்கு பிள்ளைகளாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாக நாம் மாறும்படியாக, தெய்வத்துடைய சந்ததிகளாக நானும் நீங்களும் மாறும்படியாகவே அவர் அப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். கிறிஸ்து அந்த இடத்துல அவர் பாடுகள் பட்டு முடிந்து விடவில்லை. அவர் சந்ததிகளை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அப்ப என்ன பொருள்? அவர் பாடுகளுக்கு பிறகு, மரித்த பிறகு உயிர் தெழுவார் என்ற சத்தியத்தை அங்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அவர் உயிர் தெழுவார். உயிர் தெழுந்த பிறகு நானும் நீங்கள் அவருடைய சந்ததிகளாய் மாறுகிறோம். பாருங்கள், யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எப்படி சந்ததிகளாய் மாறுகிறோம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், நான் பாவி, என்னுடைய பாவத்துக்காக தான் கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவருடைய சந்ததிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அடுத்த கடைசியிலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தர் என்பது பிதாவை குறிக்கிறது. இந்த இடத்துல பிதாவுக்கு சித்தமானது குமாரன் மூலமாக வாய்க்கும். பிதாவுக்கு சித்தம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி, அதாவது பிதாவுக்கு விருப்பம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவம் செய்து எரி நரகத்துக்கு போவது அவருக்கு விருப்பம் அல்ல. அதற்கு மாறாக தன்னுடைய சொந்த குமாரன் பலியாகி பாவத்துக்கான தண்டனையை தன் குமாரன் மீது கொடுத்து அவர் தாமே அதை நிவர்த்தி செய்யும் பொழுது அதை விசுவாசிக்கிற யாவரும் நித்திய ஜீவனை அடையும்படி, அதாவது பரலோகத்திலே பிரவேசிக்கும்படியாக, முடிவில்லா சந்தோஷத்தை, முடிவில்லா ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசிக்கும்படியாக தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாசித்தோம், பிழைத்திருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேளையில அவருடைய சந்ததியாக மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்த சம்பந்தமான உறவுக்குள், தெய்வத்தோடு கூட உறவுக்குள், தேவனுடைய பிள்ளைகளாக, உடன் சகோதர சகோதரிகளாக நீங்கள் மாறும்படியாக சிலுவையிலே அவர் பாடுபட்டார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு உண்டு, தேவனோடு சமாதானம் உண்டு, நித்திய வாழ்வுக்கான அங்கீகாரம் உண்டு. இந்த வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.